Hi friends, good evening to all. UGTRP எக்ஸாம் 2024. ஸோ எக்ஸாம் வந்து February 4, 2024 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான கால் டிக்கெட்டுமே ஆல்ரெடி வந்து அவங்க வந்து January 7 ஸோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தது. அது மிக்ஸாம் புயல் காரணமாக ஸோ போஸ்ட்பான் பண்ணதுனால அதுக்கு கால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதையே வந்து அந்த கால் டிக்கெட்டையே இந்த February 4 நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரெஸ் நியூஸ்லேயே சொல்லியிருந்தாங்க. எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த கால் டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருக்குமே SMS வந்திருக்கு. இப்போ எல்லாருமே கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நாங்கள் வந்து இந்த அதே கால் டிக்கெட் போதுமா, இல்லை இப்போ அவங்க அதாவது SMS வந்திருக்கு இல்லையா, அது கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. பட் வேணாம், நீங்கள் ஆல்ரெடி கால் டிக்கெட் வந்து அந்த January 7 அந்த எக்ஸாமுக்காக கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே போதும். நீங்கள் வந்து கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டாம். பண்ணாதவங்க நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணனால கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணாமல் இருப்பாங்க. அதனால இப்போ வந்து எல்லாருக்குமே SMS வந்திருக்குது. நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணினவங்க நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டாம். சேம் அதே கால் டிக்கெட் தான் இப்போவும் வந்து ஸோ அது டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் அந்த கால் டிக்கெட்டே உங்களுக்கு போதுமானதான். கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாருமே தொடர்ந்து உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதோட தன்னம்பிக்கையோட உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024. அதை நோக்கி உங்களோட ஸ்டடீஸை கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிவிஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது இதில் வெயிட்டேஜ் மார்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து அதாவது வேரியேஷன் இயரில் வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது டெட் பேப்பர் 2 இப்போ 2013 பாஸ் பண்ணியிருப்பாங்க, 17, ஸோ 14, ஸோ 19, ஸோ அந்த மாதிரி வேரியேஷன் இயரில் வந்து நிறைய பேர் வந்து ஸோ பாஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க வந்து ஸோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது யாருக்கெல்லாம் அந்த வெயிட்டேஜ் மார்க் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, அப்படி கிடைச்சா எவ்வளோ மார்க் கிடைக்கும், அப்போ வெயிட்டேஜ் மார்க் கிடைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜாப் கிடைக்குமா அப்படின்லாம் ஒரு கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. ஓகே, இப்போ அதுக்கு முன்னால் இப்போது நீங்கள் எல்லாருமே UGTRP ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி படிங்க. அப்படி படித்தா மட்டும்தான் அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் எப்போ வராமல் இருக்கும் அப்படின்னா, நிறைய மாடல் கொஷின் பேப்பர் 4 ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் எக்ஸாமுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும். இல்லை நான் எந்த ப்ராக்டிஸுமே பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படிச்சிருந்தாலும் உங்களால் நல்லா தெரிஞ்ச கொஷினை கூட உங்களால் ஆன்சரை வந்து சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ஆன்சராக தான் இருக்கும், இன்னும் எல்லாமே ராங்காக தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸே பண்ணலை. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் எது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து சூஸ் பண்ண முடியும். அப்போ நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இருக்குது இன்னும் ஒரு 10 டேஸாக இருக்குது. இந்த 10 டேஸில் ஒரு நாளைக்கு ஒரு 2 கொஷின் பேப்பர் பாருங்கள். அதாவது ஆன்சர் தெரில அப்படின்னா நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து அதாவது என்னென்னா கொஷினை ரீட் பண்ணிங்க, 4 ஆப்ஷனை பாருங்கள், ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். இல்லையா டக்குன்னு அதாவது ஆன்சரை பார்த்துருங்க, அதாவது கீ ஆன்சரை பார்த்துருங்க. கீ ஆன்சரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக அதாவது இந்த கொஷின் கூட நம்மளால் ஆன்சர் தெரியல அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வந்து உங்களோட மைண்ட் செட்டில் வரக்கூடாது. கொஷினை ரீட் பண்ணுங்கள், 4 ஆப்ஷனை பாருங்கள், ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். இல்லையா நீங்கள் வந்து ஸோ கீ ஆன்சரை பார்த்து நீங்கள் ஆன்சரை ஸோ 1 by 1 கொஷின்ஸை ரீட் 1 or 2 times ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பட் அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு 15 கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது ஒரு கொஷின் பேப்பரில் 150 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 15 × 150 2250 கொஷின் பேப்பர் இருக்கும். பட் தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 கொஷின் பேப்பர் நீங்கள் பாருங்கள், நல்லா அனலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். டுடே தான் அதுக்கான ஃபைனல் டேட். டுடே மட்டும்தான் அந்த மாடல் கொஷின் பேப்பர் PDF வந்து அவைலபிளாக இருக்கும். பட் எல்லாருமே நான் வந்து லேட்டாக தான் வீடியோ பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதுக்காக டுடே மட்டும் ஃபைனல் சான்ஸாக கொடுக்குறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்லி 10th மட்டும்தான். ஸோ அதுக்கான PDF ஸ்டடி மெட்டீரியலுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி வில்லிங்காக இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டுடே மட்டும்தான் அந்த PDF மாடல் கொஸ்டின் பேப்பர்
அவைலபிளாக இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த வெயிட்டேஜ் மார்க் அப்படிங்கிறது இப்போது வேரியேஷன் இயரில் வந்து எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கவர்மெண்ட்லேருந்து அதாவது நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 0.5 மார்க் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது 2013, 14, 17, 19, 22, 23 அப்போது இந்த வேரியேஷன் இயரில் பாஸ் பண்ணவங்களுக்குலாம் எவ்வளோ மார்க் கிடைக்கும்? ஸோ அப்படி கிடைச்சா அந்த மார்க்கு வந்து எப்போ வந்து நமக்கு தெரியும்? ஸோ எப்போது ஆட் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்கும். பட் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணோம், எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறதுனால. இப்போ 2013 பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு வருஷத்துக்கு 0.5 மார்க் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போது 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு 5 மார்க் அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு 5 மார்க் வந்து போனஸ் மார்க்காக கொடுப்பாங்க. 2014 பார்த்தீங்க அப்படின்னா 4.5, ஸோ 4.5 மார்க் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு கொடுப்பாங்க. 2017 பாஸ் பண்ணவங்களுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க, 3 மார்க் வந்து கொடுப்பாங்க. 2019 பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் வந்து கொடுப்பாங்க. 2022 பார்த்தீங்க அப்படின்னா 0.5 மார்க் கொடுப்பாங்க 2022 பாஸ் பண்ணவங்க. அப்போ 2023 பாஸ் பண்ணவங்களுக்கு மார்க் எதுவுமே கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய போனஸ் மார்க். அப்போது அதாவது இப்போ 5 மார்க்கு வந்து 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது அவங்களுக்கு மட்டும்தான் ஜாப் கிடைக்குமா? அப்போ அந்த 5 மார்க் வந்து 5 மார்க்கு கிடைக்காதவங்களுக்கு ஜாப்பே கிடைக்காதா? அப்போ நம்மளாம் போஸ்டிங் போக முடியாதா? அப்படின்லாம் தயவு செய்து யாருமே நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்க ஒரு 10 இயர்ஸாக ஸோ பாஸ் பண்ணிவிட்டு போஸ்டிங்கே போடாமல் அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம், எக்கனாமிக் ஓரியன்டாக ஸோ நிறையா ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஸோ கடந்து தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 5 மார்க்கு அப்படிங்கும்போது ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படின்னு தான் ஸோ அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அப்படி இருந்தாலும் இந்த 5 மார்க் அப்படிங்கிறது போஸ்டிங் வாங்குறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்டான பார்ட் தான். பட் எல்லோரும் நம்ம பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது அது 0 somethingல போஸ்டிங் வாங்காமல் போனவங்க கூட இருக்கிறாங்க வெயிட்டேஜ்லலாம். அப்போ இந்த 5 மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் அப்படி இருக்கும்போது அந்த 5 மார்க்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜாப் வாங்க முடியும். அந்த 5 மார்க் வந்து கிடைக்காதவங்க, வெயிட்டேஜ் கிடைக்காதவங்க நம்ம வந்து ஜாப்புக்கு ஜாப் வாங்கவே முடியாதா அப்படிங்கலாம் தயவு செய்து யாருமே நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும் அப்படின்னா அவங்க 10 இயர்ஸை வெயிட் பண்ணியிருக்காங்க, 10 இயர்ஸை பாஸ் பண்ணிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த அந்த 5 மார்க்ஸ் கொடுக்கறதுனால அவங்கள பற்றி எதுவுமே நம்ம ப்ளே பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா அவங்க 5 மார்க்ஸ் அது கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த 5 மார்க் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நம்ம 10 மார்க் எடுக்க நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு வெயிட்டேஜ் 5 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அதை விட இன்னும் 5 மார்க் 10 மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த 10 மார்க் வந்து இந்த 5 வெயிட்டேஜ் கொடுக்குறத விட மேலும் ஒரு 5 மார்க்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும், நம்ம வந்து எப்படி ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர அவங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க் கொடுத்துட்டாங்க, அதாவது வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் ஜாப் கிடைக்கும், அப்போ நமக்கெல்லாம் ஜாப் கிடைக்காது, அவங்க வந்து 2 வருஷம் படிக்கிறாங்க, 3 வருஷம் படிக்கிறாங்க, அப்போ நம்ம இப்போ தான் படிக்கிறோம் அப்படிங்கிற தயவு செய்து யாருமே நெகட்டிவாக நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. இன்னும் 10 டேஸ் இருக்குது. எப்படி படிக்கலாம், ஃபைனல் ரிவிஷனில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து 5 மார்க் கொடுக்குறாங்க. பட் அதையே நீங்கள் ஒரு வெளியே எடுத்து நீங்கள் படிக்கலாம். அவங்களுக்கு 5 மார்க் வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க, அந்த 5 மார்க் வேறு நான் 10 மார்க் ஸ்கோர் பண்ணுவேன், நான் வந்து ரிட்டன் எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் படிங்க. அவங்களுக்கு மேலே நீங்கள் அதிகமாக எடுத்துடலாம். அவங்களுக்கு 5 மார்க் தான் கொடுக்குறாங்க, நீங்கள் 10 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்போ உங்களுக்கு தானே ஜாப் கிடைக்க போகுது. அதையே நீங்கள் வந்து அவங்களுக்கு அதாவது வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, நமக்கு வெயிட்டேஜ் இல்லை அப்படின்னு ஏன் நெகட்டிவாக ஏன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எல்லாருமே நல்லா தான் படிக்கிறீங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸில் தான் இருக்கீங்க. அப்போ இருக்கக்கூடிய நாட்களை வந்து அவங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வெயிட்டேஜ் இல்லை அதனால் எங்களால் பாஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் கேட்குறீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுமே உங்களோட மைண்ட் செட்டில் வந்து இந்த டைமில் இருக்கக்கூடாது. பட் எல்லாருமே அவங்களுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க, இல்லை 2 மார்க் கொடுக்குறாங்க, 3 மார்க் கொடுக்குறாங்களா, அதை விட டபுள் மடங்கு நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணிருங்க, ஈஸியாக நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, அதனால் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 போஸ்டிங் வாங்கணும், அது மட்டும்தான் உங்களோட குறிக்கோளாக இருக்கணுமே தவிர வேறு எந்த வித நெகட்டிவ் தாட்டுமே இருக்கக்கூடாது. அந்த 5 மார்க்
நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் அதை விட டபுள் மடங்கு ரிட்டன் எக்ஸாமில் வந்து நான் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சு படிங்க. அடித்து சொல்கிறேன், அந்த 2024 கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடுவீங்க, மார்க்கும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் யாருமே நினைக்க வேண்டாம். வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் ஜாப் கிடைக்கும், எங்களுக்கெல்லாம் ஜாப் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அவங்களுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை விட 10 மார்க்கு ரிட்டன் எக்ஸாமில் எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபைனல் விஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எப்படி அனலைஸ் பண்ணணும், எந்தெந்த பார்ட்ஸ்லாம் படிக்கணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 100% இருக்கக்கூடிய நாட்களை பயனுள்ள நாட்களாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 5 மார்க்கு வெயிட்டேஜை விட நீங்கள் இன்னும் 5 மார்க் 10 மார்க் வந்து உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி உங்களால் ஜாப் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். அதனால் எந்த வித நெகட்டிவ் தாட்டுமே உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க வேணாம். ஹாப்பியான மூமெண்ட்டோட படிங்க. 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக எல்லாருமே போஸ்டிங் வந்து வாங்கிடுவீங்க. ஓகே, இப்போது இந்த வெயிட்டேஜ் மார்க் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, இது எப்போ வந்து நமக்கு வந்து தெரியும், எப்போ வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 180 கொஷின்ஸ் வரும். அதாவது பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க்கு. அந்த 50 மார்க்கில் நீங்கள் வந்து 50க்கு 50க்கு எடுத்தாலும் ஓகே தான், இல்லை 20 மார்க்கு. ஏன்னா 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ். இல்லை 20க்கு கீழே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெயில் தான். நீங்கள் வந்து இந்த பார்ட் 2ல் வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், அது வந்து உங்களோட மேஜர் பார்ட். அதில் வந்து ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே சிலபஸ் வந்து ஸோ 10 யூனிட் இருக்கும், அது வேரியேஷன் ஆகும். ஸோ அதை பொறுத்து அந்த சப்ஜெக்டோட கொஸ்டினோட டஃப்னஸ் லெவலை பொறுத்து தான் அதான் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் அந்த 150க்கு நீங்கள் எடுத்தாலும் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் 20 மார்க் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் 20க்கு கீழே மினிமம் 20 எடுத்தால் நீங்கள் பாஸ். 20க்கு கீழே ஒரு 90 எடுத்தால் கூட நீங்கள் ஃபெயில் தான். அப்போ அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ். உங்களோட மேஜர் பார்ட்டை வந்து வேல்யூ பண்ணுவாங்க, ரிசல்ட்டே உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது இல்லையா, நீங்கள் 20 மார்க் எடுத்தாலும் இல்லை 50 மார்க் எடுத்தாலும் உங்களோட மேஜர் பார்ட்டில் அந்த கட் ஆஃபில் உங்களோட மார்க் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட் எலிஜிபிள். இந்த மார்க் எந்த வித போஸ்டிங் வாங்குறதுக்கும் எதுவுமே யூஸ் ஆக போகிறதில்ல, ஒன்லி எலிஜிபிள். ஆனால் அந்த போஸ்டிங்க்கு கட் ஆஃப் மார்க் ஆட் ஆகாது, ஆனால் அதை பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்டே வரும். அதுதான் இங்கே இம்பார்ட்டண்டாக இருக்குது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. ஓகே, இப்போது இந்த 150க்கு மேக்ஸிமம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 150க்கு ஒரு 100, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மார்க் எடுக்கிறீங்க, அதாவது மேஜர் பார்ட்டில் ஒரு ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து ஒரு 100 மார்க் எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு 110 எடுக்கிறீங்க. இப்போ 100 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2013 பாஸ்னவங்க 100 மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5 மார்க் ஆட் பண்ணி 105 மார்க்காக ரிசல்ட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் இப்போ தான் அவங்க மார்க் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒரு 100 மார்க் எடுக்கிறீங்க, ஒரு 5 மார்க் வந்து 2013 பாஸ் பண்ணவங்க 100 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5 மார்க் ஆட் பண்ணி 105 மார்க்காக ரிசல்ட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ அதாவது 2014 பாஸ் பண்ணவங்களுக்கு அப்படின்னா ஒரு 100 மார்க் எடுக்கிறாங்கன்னா 104.5 அந்த அப்படி தான் அவங்க ரிசல்ட் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. 2017னா ஒரு 100 மார்க் எடுக்கிறாங்கன்னா ஒரு 3 மார்க் ஆட் பண்ணி 103 மார்க் வந்து ஸோ ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். பட் இந்த டைமில் அது ரிசல்ட்டுக்கு முன்னால், அதாவது ரிசல்ட் விடும்போதே இந்த வெயிட்டேஜ் மார்க் வந்து ஆட் பண்ணி தான் ரிசல்ட்டே வரும். ஸோ அதனால் இந்த டைம் தான் ரிசல்ட் வரும். ரிசல்ட் எல்லாமே நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமில் உங்கள் ரிசல்ட் வரும்போதே இந்த வெயிட்டேஜ் மார்க் யாருக்கு, அதாவது ஒவ்வொரு இயருக்கும் 0.5 வந்து கொடுப்பாங்க. யார் எந்தெந்த இயர்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணி தான் அந்த வெயிட்டேஜ் மார்க்கு உங்களோட ரிசல்ட்டில் ஆட் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, அதனால் இந்த வெயிட்டேஜ் மார்க் வந்து கிடைக்கிறவங்களுக்கு தான் வேலை. அதாவது 2023 பாஸ் பண்ணவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்கு இல்லை அப்படின்னா நமக்கெல்லாம் வேலை கிடைக்காதா, இல்லை 2022 பாஸ் பண்ணவங்களுக்கு 0.5 தான் கொடுக்குறாங்க. அதனால் அந்த 5 மார்க் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தான், அதை இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அவங்க 10 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம யோசிக்கணும். பட் அப்படி இருக்கும்போது இந்த 5 மார்க் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட ரிட்டன் எக்ஸாமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். ஒரு 5 மார்க் வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க, அப்போ நம்ம அந்த 5ல் வந்து எப்படி நமக்கு கிடைக்கல, அப்போ நம்ம ரிட்டன் எக்ஸாமில் எப்படி நம்ம பாஸ் பண்ணலாம். 5 மார்க் கொடுக்குறாங்க, இதை விட நம்ம டபுள் மடங்கு ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த 10 டேஸில் இருக்கக்கூடிய நாட்கள் நம்ம எப்படி யூஸ் பண்ணால் இந்த ஒரு
10 மார்க் வந்து நம்மளால் ரிட்டன் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணி ஒரு 110 மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். எந்த வித நெகட்டிவ் தாட்டுமே உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. அதாவது அவங்களுக்கு 5 மார்க் கிடைக்குது, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அப்போ நம்மளாம் போஸ்டிங் வாங்க முடியாதா, வெயிட்டேஜ் மார்க் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் தான் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு தயவு செய்து ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவங்க 5 மார்க் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 10 மார்க் அதாவது ரிட்டன் எக்ஸாமில் ஸோ அதிகமாக மார்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஜாப் கொடுக்க போகிறாங்க. பட் அப்படி நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது வந்து ஸோ டுடே மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு சிச்சுவேஷனும் உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்துடாதீங்க. ஸோ வெற்றியின் இலக்கு அப்படிங்கிறது 2024 இந்த இயர் தான் உங்களோட லைஃப்பில் மாற்றக்கூடிய இயராக இருக்கணும். ஸோ அதை மனசில் வச்சு நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் ரிவிஷனில் அதாவது 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்லையுமே ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டை நீங்கள் வந்து ஃபைனல் ரிவிஷனில் ஜஸ்ட் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து நிறைய அனலைஸ் பண்ணி படிங்க. மாடல் கொஸ்டின் பேப்பரை பார்க்க தான் உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்ஸாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஆப்ஷனை பார்க்கும்போது ஆன்சர் 4 ஆப்ஷனை பார்க்கும்போது ஆன்சர் தெரியலன்னா நீங்கள் இந்த டைமில் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த டைமில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். லாஸ்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதட்டம் பயம் அப்படி வரத்தான் செய்யும். 4 ஆப்ஷன் பார்க்கும் ஆன்சர் தெரியலையா, ஸோ உடனே நீங்கள் வந்து கீ ஆன்சரை வச்சு நீங்கள் இதுதான் ஆன்சரா அப்படின்னு அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கணும். அப்படி போனால் மட்டும்தான் ஸோ அந்த எக்ஸாமில் வந்து உங்களால் மார்க் அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ண முடியும், டைம் அப்படிங்கிறது வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டோட தன்னம்பிக்கையோட நீங்கள் படிங்க. 2024 எல்லாருமே போஸ்டிங் வாங்குவீங்க, கண்டிப்பாக வாங்கணும். அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.